அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பிஹெச்எல் 2025 உண்டான ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸ் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். டாப் மோஸ்ட், அதாவது எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 10 வீடியோஸ்னாச்சும் நம்ம போட்டுருவோம். ஒவ்வொரு ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல முடிஞ்ச அளவுக்கு போட்டுருவோம். இல்லாத பட்சத்துக்கு இருக்கிற வரைக்கும் நல்லபடியா படிங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா பத்மஸ்ரீ அவார்ட்ஸ், அப்புறம் இந்த திரைப்பட அவார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்து வச்சுக்க. டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the total outlay for extended period of comprehensive handicrafts cluster development scheme which has been expanded till financial year 2026? அதாவது சொல்லுவாங்கல்ல, கைவினை பொருட்களுடன் தொகுப்புக்கான திட்டம். சரிங்களா? சோ அந்த திட்டத்துக்காண்டி எவ்வளவு டோட்டல் அவுட்லே கொடுத்திருக்காங்க அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சரியா? இது எப்போ கொண்டு வந்தாங்க, பைனான்சியல் 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு, சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 160 crores, 160 கோடி. சோ இதை யார் அப்ரூவல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அவங்க தான் வந்து அப்ரூவல் பண்றாங்க. எது? கண்டினியூஷன் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது CHCDS அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா October 5, 2021 லான்ச் பண்ணதுதான். ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 160 கோடியில. சரிங்களா? இது அப் டு இப்ப 2026 மார்ச் வரைக்கும் இருக்கும். மார்ச் 2026 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ல என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேண்டிகிராஃப்டோட சப்போர்ட், அதே மாதிரி அதோட கட்டமைப்பு, மார்க்கெட் அக்சஸ், ஈஸியா மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னது, அந்த கைவினை கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பிஹெச்எலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சாம்பிளோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பே பண்ணி படிச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்சுக்குமே MCQ டைப்ல இன்ஜினியர் ட்ரைனிங் இருக்கு. டிப்ளமோவுக்கு இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு அரௌண்ட் 20-25 லான்ச் ஆயிடும். உங்களுக்கு ஏப்ரல் 11 தான் எக்ஸாமு. 11, 12, 13 அதுக்குள்ள நீங்க டெக்னிக்கலுக்கு அந்த இதை மட்டும் படிச்சா போதும்ன்ற லெவலுக்கு உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சரி, ரைட். Which of the following adulterants is mixed with sunflower oil and sesame oil to increase their quantity? ஸோ அந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எதை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்கிமோன் ஆயில். சரியா? சோ இது வந்து அர்கிமோன் சீட்ஸ்ல இருந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து சூரியகாந்தி எண்ணெயிலும் சிசாமி ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி அதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றாங்க. சரியா? ஓகே. சோ இந்த ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு டிசார்டர்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சில்ட்ரனுக்கு டிசார்டரை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆயில்ஸ். சரியா? நெக்ஸ்ட். Which of the following Buddhist sites is not found in the Venki region of Andhra Pradesh? So எது புத்த இடம் கிடையாது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சௌகாண்டி. என்னது? ஆப்ஷன் பி, சௌகாண்டி. மற்றபடி இந்த ஜகாயப்பேட்டா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமராவதி, நாகார்ஜுனகுண்டா, சோ பட்டிபொருளோ, காந்தசாலா, சந்தவரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா புத்திஸ்டோட ஒரு தளமா தான் இருந்திருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். In which year was the television service started in India? அதாவது டெலிவிஷன் சர்வீஸ், தொலைக்காட்சி, டிவி இருக்குல்ல, அது இந்தியாவில் எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1959, 1959 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டெரிஸ்ட்ரியல் டெலிவிஷன் இதான் வந்து அபிஷியலா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெலிகாஸ்ட் தான் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில
15 செப்டம்பர் 1959 கொண்டு வரப்பட்டது. இதுல வந்து ஸ்மால் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் மேக்ஷிஃப்ட் ஸ்டுடியோவும் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து டெய்லி டிரான்ஸ்மிஷனா எப்ப கொண்டு வரப்பட்டது? 1965 தான் என்னது ஆகாஷ்வாணியோட ஒரு பாதியாக கொண்டு வரப்பட்டது டெய்லி டிரான்ஸ்மிஷன். சரியா? சோ இதுதான் ஆகாஷ்வாணி தான் என்னது யார் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு அழைக்கப்படுது. 1965 ஆகாஷ்வாணி கொண்டு வரப்பட்டது. சரியா? நெக்ஸ்ட், the Manusmriti, one of the best known legal texts of early India in written in. அதாவது மனுஸ்மிருதி என்று பண்டைய கால ஒரு லீகல் டெக்ஸ்ட், ஒரு லீகல் நோடு. அது எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத கேட்டு. ஏன்சியன் பண்டைய கால இலக்கிய லீகலாக இருந்திருக்கு. இது எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதத்துல தான் எழுதப்பட்டிருக்கும். இது வந்து ஹிந்துசம் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட்ல தான் இது எழுதப்பட்டிருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ம சாஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனுஸ்மிருதிய. சரியா? சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நிலை. அந்த காலத்துல என்னது ஆரியர்கள் வாழ்ந்தார்கள் கேள்விப்பட்டிருப்போம்ல. சோ அந்த ஆரியர்களோட சமூக நிலையை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறதா இந்த மனுஸ்மிருதி அப்படின்றது. சரிங்களா? இதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சமஸ்கிருத நூலாக கருதப்படுகிறது. சரியா? இது வந்து யாரால டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் அவர்களால தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டியோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத கேட்டுக்கோம். சோ பிரைமரி அப்ஜெக்ட் சைபர் செக்யூரிட்டினாலே தெரியும், இந்த இன்டர்நெட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணிக்கிறோம். So to prevent unauthorized access and data breaches, பாதுகாக்கிறதுக்காக தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மேக்சிமம் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ், ஸோ இது எல்லா இடத்துலயுமே அட்டாக் ஆகாம நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சைபர் செக்யூரிட்டி யூஸ் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is an example of homothermic animal? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஹோமோதெர்மிக் அனிமல். அதாவது ஹோமோதெர்மிக் அனிமல் அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னா என்னதான் டெம்பரேச்சர் மாறினாலும் ஒரே ஸ்டேட்ல இருக்க முடியாது. இப்ப வெப்பம் வந்து 100 டிகிரி செல்சியஸ் கிட்ட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாதிரி அடிக்குதுனாலும் அந்த விலங்கோட இது வந்து நார்மல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். இதே குளிர் -4 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அது நார்மல் டெம்பரேச்சர் ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோதெர்மிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹோமோதெர்மிக் அனிமல். ஸோ இது எதுன்னு பாத்தீங்கன்னா பென்குயின். இது என்னது? பென்குயின் தான் வந்து ஹோமோதெர்மிக் அனிமல்ஸாக கருதப்படுகிறது. சரியா? ஏன்னா இதுல வந்து வார்ம் பிளட்டடா இருக்கும். அதோட பிளட் எப்படின்னா வார்ம் பிளட்டா இருக்கும். வெயில் அடிச்சாலும் சரி குளிர் அடிச்சாலும் சரி ஒரே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதான் ஹோமோதெர்மிக் அனிமல் என்று அழைக்கப்படுகிறது. What does the print range option allow you do when printing document? இது வந்து கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். அதாவது பிரிண்ட் ரேஞ்ச், நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட பிரிண்ட் ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா சூஸ் த ஸ்பெசிபிக் பேஜஸ் ஆர் ரேஞ்ச் ஆஃப் பேஜஸ் டு பி பிரிண்டட். நீங்க பிரிண்ட் ரேஞ்ச் கொடுப்பீங்களா, ஒரு 100 பேஜ் இருக்கு அப்படின்னா பிரிண்ட் ரேஞ்ச் வந்து அந்த இதுல A4 சீட்னா ஃபுல் பேஜ் அது வரும். அதே மாதிரி ரேஞ்ச் எல்லா டாக்குமெண்ட்டையுமே பிரிண்ட் பண்ணணும். அதுல வந்து நம்ம எதை ஸ்பெசிபிக்கா நம்ம கொடுக்குறோமோ அதைத்தான் வந்து பிரிண்ட் பண்ண போகுது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் பேஜ் வேணுமா, எனக்கு 1வது பேஜ் மட்டும் வேணும்னா 1வது பேஜ் மட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு 100 பேஜ் வேணுமா 100 பேஜையும் நீங்க பண்ணிக்கலாம். அதான். சரியா? நெக்ஸ்ட், which of the following factors is a geographical factors that affects the distribution of the population in India? அதாவது எந்த நில விளைவு வந்து நம்மளோட இந்திய மக்கள் தொகையை பாதிக்குது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபேக்டர்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சோசியல் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அப்புறம் கல்ச்சுரல் ஃபேக்டர், அப்புறம் எக்கனாமிக் ஃபேக்டர். ஸோ இது நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது வரும் பாத்தீங்கன்னா கிளைமேட் தான் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யும், மழை வெள்ளம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர். சரியா? சோசியல் ஃபேக்டர்னா
சோசியல் ஃபேக்டர்னா இந்த அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதெல்லாம் சோசியல் ஃபேக்டர். கல்ச்சரல் அப்படி இருந்ததுன்னா கலாச்சார மாறுபாடு, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப. எக்கனாமிக் ஃபேக்டர்னா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். Which are the following is intermediate goods in industry? Intermediate goods in industry. So எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மேனுஃபேக்சரிங் ஆஃப் டூல்ஸ். மேனுஃபேக்சரிங் ஆஃப் டூல்ஸ் இது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இன்டர்மீடியட் குட்ஸ்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்து மேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் டூல்ஸ் தான் இன்டர்மீடியட் ஆஃப் குட்ஸா இருக்கும். இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த கால்குலேஷன் ஆஃப் கண்ட்ரி ஜிடிபி. ஜிடிபியை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். Who was the Governor General during the Anglo-Nepal War? Anglo-Nepal War டைம்ல யாரு கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிலோ நேபாள் வார் ஃபர்ஸ்ட் எந்த காலகட்டத்தில் நடைபெற்றிருக்குன்னா 1814 1816 நடைபெற்றிருக்கு. சரியா? ஸோ இது யார் யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளுக்கும் அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க 2 பேருக்கும் இடையில தான் நடைபெற்றிருக்கும். அந்த டைம்ல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஹேஸ்டிங் பிரபு அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. இவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா 1813 இருந்து 1823 வரைக்கும் இருந்திருப்பாரு. சரிங்களா? இருந்திருப்பாரு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட். Which are the following energy resources is also known as liquid gold? Liquid gold. So answer பண்ணுங்க. So which of the following energy sources is also known as liquid gold? நீர்ம தங்கம். ஸோ என்னது? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பெட்ரோலியம். பிளாக் கோல்டுனாலும் லிக்யூட் கோல்டுனாலும் என்னது? பெட்ரோலியம் தான் வரும். இது வந்து என்னது? பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லிக்யூட் கோல்டு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இதோட எக்கனாமிக் வேல்யூன்றது கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாகவே யூஸ் ஆகுது. சரிங்களா? இதோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரேஞ்ச் கூடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இதை வந்து கோல்டு அளவுக்கு வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கக்கூடியதுக்கான காரணம் ஆகும். சரியா? ஓகே. In which of the following games is the term header associated? So answer பண்ணுங்க. அதாவது இந்த கேம்ல இருக்கக்கூடிய ஹெட்டர் அப்படின்ற வார்த்தை ஏதோ ஒரு கேம்ல வரக்கூடியது, எதுல வரக்கூடியது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏஇ எக்ஸாம், டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம், ஸோ எந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், ஸோ எல்லாத்துக்குமான அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜில வரக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜில வரக்கூடியதாக இருக்கும். இது எதுல வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால்ல வரும். சரிங்களா? ஃபுட்பால்ல தான் வரும். ஃபுட்பால்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக்குன்னு சொல்லுவாங்க, கோலு, ஹெட் அல்லது ஹெட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள், அதுக்கப்புறம் ஸ்டாஃபர், டிஃபெண்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வேர்டிங்ஸ் வரும். பாஸு, பேஸ் லைன், இதெல்லாமே வந்து இதுல வரக்கூடியது, ஃபுட்பால்ல வரக்கூடியது. இப்ப கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? டாஸு, ரன்னு, விக்கெட்டு, பிச்சு, ஸ்டெம்பு, கிரீஸு, ஓவரு, ஸ்பின்னு, கேட்சு, இதெல்லாம் வந்து கிரிக்கெட்ல வரக்கூடியதாக இருக்கும். 6, 4 எல்லாமே. அடுத்து பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷட்டில் காக்கு, சர்வீஸ் கோர்ட்டு, டபுள் ஃபால்ட்டு, பேக் ஹேண்டு, ஸ்மாஷ், ஹிட்டு, இது மாதிரி வரக்கூடியது. ஹாக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாக்கிலையும் உங்களுக்கு இது ஃபுட்பால்ல வரக்கூடியது தான் சம்டைம்ஸ் வரும். ரைட்டா? ஸோ இதெல்லாமே அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வரக்கூடியதாக இருக்கு. சரியா? ஓகே. ஸோ ஓவராலா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம வரதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றதா இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமா கேட்டுக்கோங்க. சாம்பிளை பார்த்துட்டு நீங்க வேணுங்கிறத வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.